ஆத்ம வணக்கம். இன்னைக்கு நம்ம 2 புத்தகத்தை அறிமுகப்படுத்த போறோம். கர்மம் சார்ந்த ஒரு புத்தகம், அதாவது வினைகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த வினை சார்ந்த புத்தகங்கள். ஒண்ணு கர்மத்தினுடைய ரகசியம், அதாவது வினை சார்ந்து என்னென்ன ரகசியங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. இன்னொன்னு கர்மத்தினுடைய இயல்பு, கர்மத்தினுடைய விளைவு. தலைப்பே ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா, நாம நல்ல செயல்கள் செய்தால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, கெட்ட செயல்கள் செய்தால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன. இவ்வளவுதான், எளிமையா சொல்லணும்னா அவ்வளவுதான். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, எண்ணம் சார்ந்து, மனம் சார்ந்து, உணர்வு சார்ந்து, சிந்தனை சார்ந்து நாம என்னென்னலாம் தப்பு செய்யறோம், நம்ம தெரிஞ்சு தெரியாம ஏதோ செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இப்ப தெரியாமன்னு ஒரு வார்த்தை நாசுக்கா சொன்ன பாருங்க. தெரிஞ்சு சில விஷயங்களை நம்ம செய்வோம், இது தப்பு தானாங்கிறது தெரியாமலே சில விஷயங்கள் செய்வோம். சில நேரங்கள்ல நம்ம சிந்தனை பண்ணுவோம்ல, சில தவறான விஷயங்கள் தூண்டப்படும். ஏன்னா இப்பதான் நமக்கு நிறைய செல்போன் கையில வச்சுட்டு இருக்கோம், நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நிறைய விஷயங்கள் கேட்போம், நிறைய விஷயங்கள் படிப்போம்ல. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய கர்மம் எப்படி இருக்குங்கிறத இந்த புத்தகங்கள் விளக்கு. அப்போ ஒரு மனிதனை ரொம்ப இலகுவாக அவங்க மதிப்பிடுறாங்க பாருங்க. உணர்ச்சியின் மூலமாக அவன் தூண்டப்பட்டான் அப்படின்னாக்கா, அது எண்ணத்தின் மூலமாக உணர்ச்சி தூண்டப்படுது. ஒரு பார்வை, ஒரு இடத்த பாக்குறீங்க, சிந்தனை தூண்டப்படுது, உணர்ச்சி தூண்டப்படுது, கர்ம வினைக்குள்ளார நம்ம ஆட்படும். அப்ப இது நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து நல்ல உணர்ச்சி ஏற்பட்டு நம்ம இன்னொருத்தர் வாழ்த்தினோம்னா அது நல்ல கர்மம். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், உணர்ச்சி தூண்டப்படுது, கெட்ட விஷயம் ஏற்படுது, அதனால ஏற்படக்கூடிய கெட்ட வினை. அப்ப இது எங்கெங்கெல்லாம் பாதிக்கும்? மறுபிறப்பு கொள்கை வரைக்கும் பாதிக்கும். உங்களுடைய மரணம் இல்லாத வாழ்வு அது தடுக்கும். ஜீவன் முக்தியை அடைய முடியாது. ஏன்? ஆன்மீகங்கிறதையே நினைச்சு பார்க்க முடியாது, கடவுளா இல்லைன்னு சொல்லிடுவோம் நம்ம. அல்லது அந்த பாதையில போனா கூட பயபக்தியோட பயணம் செய்ய மாட்டோம். பக்தியில இருப்போம், சரணாகதி இருக்காது, அன்பு இருக்காது. ஞான மார்க்கத்துல பயணம் செய்வோம், ஞானம்னா என்னன்னே தெரியாது. ஆன்மீகத்துல நான் இருக்கிற மாதிரி நிறைய வேஷங்கள்லாம் போட்டிருப்போம், ஆனா அது என்னன்னே தெரியாது. ஏதோ சமூக நோக்கோட அல்லது பணம் ஈட்டுவதற்காக அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருப்போம், உண்மையா அதுல இருக்க மாட்டோம். அப்ப உண்மையாக கர்மம் என்ன மாதிரியான செயல்பாட்டு தன்மையை உடல் அளவுல, மனசளவுல, உங்களுடைய ஆன்ம அளவுல, இன்னும் சொல்ல போனா உங்களுடைய பொருளாதார அளவுல, உங்களுடைய நிம்மதியில, உங்களுடைய திருப்தியில, இடைவெளி இல்லாத மனநிறைவு உணர்வுல, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அது உங்களுக்கு தடையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த 2 புத்தகங்களும் சொல்லுது. அப்ப இந்த 2 புத்தகங்களையும் நம்ம படிக்கும் பொழுது இனிமே சரியான பாதையில பயணம் செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும்.